السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இன்றைய திருமறை குர்ஆன் விளக்க உரை வகுப்பிலே திருக்குர்ஆனின் மிக சிறிய அத்தியாயமாகிய சூரா அல் கௌசர் என்ற அத்தியாயத்திலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஒரு மயக்க நிலைக்கு உள்ளாகின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மயக்க நிலைக்கு உள்ளாகி அவர்கள் சுவரில் சாய்ந்து கொள்கின்றார்கள். இது சஹாபாக்களுக்கு ஆச்சரியமான ஒன்று கிடையாது. ஏன்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருளப்படும் பொழுது, இறை செய்தி அருளப்படும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைகளில் இதுவும் ஒன்று. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் கழித்து புன்முறுவல் பூத்தவர்களாக சிரித்து கொண்டே என்ன செய்கின்றார்கள், தன்னுடைய தலையை உயர்த்துகின்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், மா அல்ஹக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை சிரிக்க வைத்தது எது? நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீங்கள் புன்முறுவல் பூக்கின்றீர்களே, அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உன்சிலத் அலைய ஆனிஃபன் சூரத்துன், இப்பொழுது எனக்கு ஒரு அத்தியாயம் அருளப்பட்டது என்று சொல்லிவிட்டு, ஃபகர பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னா அஅதைனாக அல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர் அப்படிங்கிற அந்த சூறாவை ஓதி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் திருமறை குர்ஆன்ல எல்லா அத்தியாயங்களுக்கும் முதலாவது வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்து தௌபாவுல மட்டும் அது ஒரு வசனமாக கணக்கிடப்படவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், அது முந்தைய அத்தியாயத்துடைய தொடர்ச்சியா இல்லையாங்கிறத ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால அந்த அத்தியாயத்துக்கு என்ன இல்லை, பிஸ்மில்லா எழுதப்படவில்லை. மற்றபடி எல்லா அத்தியாயங்களுக்கும் பிஸ்மில்லா என்பது முதலாவது ஒரு வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அது மாதிரி சூரத்துல் கௌசர் என்பதற்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முதலாவது வசனம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இன்னா அஅதைனாக அல் கௌசர், அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை வழங்கிவிட்டோம். கௌசர் என்று சொன்னால் அது ஃபௌஅல் அப்படிங்கிற அமைப்பு. நௌஃபல் அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி கௌசர். நௌஃபல்னா என்ன அர்த்தம்? நௌஃபல்னா நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்யக்கூடியவன். அதுபோன்று கௌசர் என்று சொன்னால் ஏராளமான நன்மைகள் என்று அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், இன்னா அஅதைனாக அல் கௌசர், நபியே, உமக்கு நாம் கௌசரை வழங்கி இருக்கின்றோம். கௌசர் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஏராளமான நன்மைகள். அது ஹைருல் கசீர், ஏராளமான நன்மைகள் என்று அந்த வார்த்தையினுடைய பொருள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மகத்துவத்தை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னாங்கிறான், நிச்சயமாக நாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பெருமையை காட்டுவதற்காக அல்லாஹ் பன்மையாக எடுத்து சொல்வான். நபிகள் நாயகத்தை நோக்கி அல்லாஹ் நேரடியாக பேசும் பொழுது நபிகள் நாயகத்துடைய மகத்துவத்தையும் சிறப்பையும் அது எடுத்து காட்டுகிறது. அப்ப மகத்துவமிக்க இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அவர்களை மகத்துவப்படுத்தக்கூடிய வகையில இன்னா அஅதைனாக அல் கௌசர், நபியே,
உமக்கு நாம் கௌசரை வழங்கியுள்ளோம். எனவே உமது இறைவனுக்காகவே நீர் தொழுவீராக, உமது இறைவனுக்காகவே நீர் அறுத்து பலியிடுவீராக. இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், உம்மை வெறுக்கக்கூடியவன், உம்முடைய எதிரி எவனோ அவன்தான் முற்றிலும் துண்டிக்கப்பட்டவன். முற்றிலும் துண்டிக்கப்பட்டவன் என்று சொன்னால் அவனுடைய செல்வாக்கை விட்டும் புகழை விட்டும் மற்றவர்கள் அவனை பற்றி நல்ல விதமாக நினைத்து பார்ப்பதை விட்டும் உம்முடைய எதிரியாக இருப்பவன் தான் முற்றிலும் துண்டிக்கப்பட்டவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்களை சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்களை ஓதி காட்டிய பிறகு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அத்ததுரூன மல் கௌசர், கௌசர் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் நன்கறிந்தவர்கள் அப்படி சொன்ன உடனே நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஃபைன்னஹு நஹ்ருன், கௌசர் என்பது ஒரு நதி. வாதனீஹி ரப்பி அஸ்ஸ வஜல், என்னுடைய இறைவன் அதை எனக்கு வாக்களித்திருக்கின்றான். அலைஹி கைருன் கசீர், அந்த கௌசர்ல வந்து ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. அதுல ஒரு நன்மை வஹுவ ஹவுதுன், அது ஒரு தடாகம். அப்ப கௌசர் என்பது சொர்க்கத்திலிருந்து புறப்படக்கூடிய ஒரு நதி. சொர்க்கத்திலிருந்து குழாய்கள் வழியாக அந்த நதி புறப்பட்டு அது வந்து மஹ்ஷர் மைதானத்துல வந்து ஒரு தடாகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொர்க்கத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த நதியிலிருந்து குழாய்கள் வழியாக மஹ்ஷர் மைதானத்துல உள்ள ஹவுல வந்து என்ன செய்யப்படுது, அந்த தண்ணி வந்து சேருது. அப்ப சொர்க்கத்து தண்ணி தான் அந்த கௌசர் தடாகத்துக்கு வருது. அப்ப ஹவுதுல் கௌசர், மஹ்ஷர் மைதானத்துல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தடாகத்துக்கு பேரு கௌசருடைய தடாகம். அப்ப அது சொர்க்கத்துல இருந்து கௌசர் என்ற நதியின் மூலமாக அந்த தடாகம் நீர் கொண்டு வரப்பட்டு மஹ்ஷர் மைதானத்துல அந்த நீர் தடாகம் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த தடாகத்துக்கு என்ன பேரு, ஹவுதுல் கௌசர். அப்போ ஒவ்வொரு ஹவுதுன், அது ஒரு தடாகமாகும். தரிது அலைஹி உம்மத்தி யௌமல் கியாமா, என்னுடைய சமுதாயம் மறுமை நாள்ல அந்த தடாகத்தில் தான் என்னிடம் வருவார்கள். ஆனியத்து அதது நுஜும், அதனுடைய பாத்திரங்களுடைய எண்ணிக்கை வந்து நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை அளவுகளாகும். இன்னொரு செய்தியில வருது, இருட்டான வானத்துல, மேகங்களற்ற இருட்டான இரவுல உள்ள வானத்துல எவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் நட்சத்திரங்கள் தெரியுமோ அந்த அளவிற்கு அந்த தடாகத்தில் உள்ள பாத்திரங்கள் இருக்கும் அப்படின்னு நபியா சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க, அவர்களிலிருந்து மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் அந்த தடாகத்தில் தண்ணி குடிக்க வருவாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு நீர் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களிலிருந்து ஒரு மனிதன் தடுத்து நிறுத்தப்படுவான். அப்ப நான் சொல்லுவேன், யா ரப் இன்னஹு மின் உம்மத்தி, இறைவா இவன் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று சொல்லும் போது அல்லாஹ் கூறுவான், மா தத்ரி மா ஹதஸ பஅதக், நபியே உமக்கு பிறகு அவன் எதை புதிதாக உண்டாக்கினான், இந்த மார்க்கத்தின் பெயரால் எந்த பித்ஆவான காரியங்களை உண்டாக்கினான் என்று உமக்கு தெரியாது என்று அல்லாஹ் கூறுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 607வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா இருக்கு பாருங்க, இது அற்புதமான ஒரு அத்தியாயம். திருமறை குர்ஆனிலேயே மிகச்சிறிய அத்தியாயம், 3 வசனங்கள் தான். இன்னா அஅதைனாக அல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், இந்த 3 வசனங்கள் தான். ஆனால் இந்த அத்தியாயத்துல உள்ளடங்கி இருக்கக்கூடிய கருத்து என்பது அது மிக ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் போதனைகளையும் இந்த வசனங்கள் 3 வசனங்களும் உள்ளடக்கி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்தை பார்த்து இன்ன ஆழ்த்தையினாக்க அது கௌசர், நாம ஹதீஸுகளை வைத்து இந்த வசனங்களை புரியும் பொழுது கௌசர் என்பது சொர்க்கத்தில் உள்ள ஒரு நதி என்று நாம் என்ன செய்யறோம், வழங்கிக் கொள்கிறோம். அது போன்று மஹ்ஷர் மைதானத்தில் அமைக்கப்படும் தடாகம் என்பதை புரிந்து கொள்கிறோம். அதே போல திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு அந்த வார்த்தை நேரடியாக என்ன அர்த்தம் தருகிறதோ அது மார்க்கத்திற்கு முரணில்லை என்று சொன்னால் அந்த அர்த்தங்களையும் அந்த திருமறை வசனம் என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும். இப்போ நபியே இன்ன ஆழ்த்தைனாக்க அது கௌசர், உமக்கு நாம் ஏராளமான நன்மைகளை வழங்கியுள்ளோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த நன்மை என்பது மறுமையில் கொடுக்கப்படக்கூடிய கௌசர் தடாகம் மட்டும் கிடையாது. இந்த உலகத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இது திருமறை குர்ஆன், இது அல்லாஹ்விடமிருந்து கொடுக்கப்பட்ட மிக ஏராளமான நன்மைகள், மிக முக்கியமான ஒரு நன்மை திருமறை குர்ஆன். இந்த திருமறை குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் நமக்கு போதித்த சுன்னா இருக்கு பாருங்க,
இது ஒரு அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஏராளமான நன்மைகள்ல ஒன்று. அதே போன்று இஸ்லாம் என்ற நேர்வழி இது ஏராளமான நன்மைகள்ல உள்ளது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாம் உம்மை அகிலத்தாருக்கு அருட்கொடையாகவே அனுப்பி இருக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். நபிகள் நாயகம் அருட்கொடை என்றால் என்ன அர்த்தம்? உலக மக்கள் எல்லாருக்கும் நபிகள் நாயகம் அருட்கொடை அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம தௌஹீதை விளங்கினால் மட்டும்தான் மறுமையில நாம நிரந்தர சொர்க்கத்துக்குரியவங்களும் ஆக முடியும். அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடியவங்களா மூத்தாயிட்டம் வச்சுக்கிடுங்க, நிரந்தர நரகத்துக்குரியவங்களும் ஆயிடும். அப்ப தௌஹீத் என்ற பாக்கியத்தை விளங்கக்கூடிய கற்றுத்தரக்கூடிய அந்த அடிப்படையை அல்லாஹ் யார் மூலம் நமக்கு தந்தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் நாம் அதை பெற்றுக்கிட்டோம். இன்னும் எத்தனையோ மார்க்கத்தில் உள்ள சட்டங்களை நாம் இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்ற சட்டங்கள் யார் மூலமாக இறைவன் நமக்கு தந்தான்? நபிகள் நாயகம் மூலமாகத்தான் தந்தான். அப்ப நபிகள் நாயகம் என்பவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அருட்கொடை. அந்த அருட்கொடையின் மூலமாகத்தான் நம்ம ஏராளமான நன்மைகளும் அடைந்து கொள்றோம். ஐங்காலம் தொழுதான் நமக்கு சொர்க்கம். இந்த தொழுகை முறையை அல்லாஹ் யார் மூலமா நம்ம கற்றுத்தந்தான்? நபிகள் நாயகம் மூலமாக தான் கற்றுத்தந்தான். ஜக்காத்தை கொடுத்தா நமக்கு சொர்க்கம் கிடைக்குது. அதை நம்ம கற்றுத்தந்தவன் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நரகத்தை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்தவன் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் அல்லாஹ் சொல்லி தந்தான். அப்ப நபிகள் நாயகம் என்பவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு பேர் அருள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்றான், இன்ன அஅதைனாக்கல் கௌஸர், நபியே நாம் உமக்கு ஏராளமான நன்மைகளை கொடுத்திருக்கின்றோம். அந்த ஏராளமான நன்மைகள்ல இந்த உலகத்துல நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அருட்கொடைகளும், நபிகள் நாயகம் நமக்கு வழிகாட்டிய எல்லா அருட்கொடைகளும் உள்ளடங்கும். இந்த வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு நற்செய்தியா இருந்தாலும் இந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி நபிகள் நாயகத்துக்கு மட்டும் நற்செய்தி கிடையாது, ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் உள்ள ஒரு நற்செய்தி. என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஏராளமான நன்மைகள்ல திருமலை, குர்ஆன், சுன்னா, நேர்வழி, இப்படி இதை நாம் பின்பற்றுவதன் காரணத்தினால்தான் நாம் இந்த உலகத்திலும் வெற்றி பெற முடியும், மறுமையில எங்க போக முடியும்? சொர்க்கத்துக்கு நாம செல்ல முடியும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். அதை அடுத்து 2வது வசனத்துல மிக முக்கியமான 2 வணக்கங்களை பற்றி அல்லாஹ் கூறுறான். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உமது இறைவனுக்காகவே தொழுவீராக, அவனுக்காகவே அறுத்து பலியிடுவீராக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுவீராக, அறுத்து பலியிடுவீராக என்று மட்டும் அல்லாஹ் சொல்லல. ஃபஸல்லி லிரப்பிக், உமது இறைவனுக்காகவே தொழுவீராக, வன்ஹர், அவனுக்காகவே நீ அறுத்து பலியிடுவீராக. அப்ப இதுல முக்கியமான அடிப்படை என்ன? தொழுகை என்பது நம்முடைய உடலால் நாம செய்யக்கூடிய ஒரு வணக்கம். தொழுகை என்பது, ஹஜ் என்பது நாம செல்வத்தாலும் உடலாலும் செய்யக்கூடிய வணக்கம். உம்ராவை நம்ம செல்வத்தை கொண்டும் செய்கிறோம், உடலை கொண்டும் என்ன செய்கிறோம். அப்போ தொழுகை என்பது நம்ம உடலால் செய்யக்கூடிய வணக்கம். நோன்பாக இருக்கட்டும், அதே போல தொழுகை, இந்த மாதிரி உடலால் செய்யக்கூடிய வணக்கங்கள்ல மிக முக்கியமான ஒரு வணக்கம் தொழுகை என்பது. அந்த தொழுகையை யாருக்காக நீங்கள் செய்ய வேண்டும்? உமது இறைவனுக்காகத்தான் செய்ய வேண்டும். அப்ப அல்லாஹ் அதே போன்று வன்ஹர், அறுத்து பலியிடுதல். நமக்கு உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் இருக்குது. ஆடு, மாடு, ஒட்டகம், காடை, கௌதாரி, மானு, முயல். நமக்கு பிராணிகள்ல எதுக்கெல்லாம் கோரைப்பல் இல்லையோ அந்த எல்லா பிராணிகளுமே நமக்கு ஹலால், பண்டு இறைச்சியை தவிர. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹமுல் ஹின்ஸீர் வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ், உங்களுக்கு தானாக செத்தவை, ஒரு உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் ஏதாவது தானா செத்துன்னு வச்சுக்கிடுங்க, உருண்டு விழுந்தோ, அடிபட்டோ, அல்லது இன்னொரு பிராணிகள் சாப்பிட்டோ, வனவிலங்குகள் சாப்பிட்டோ, ஒரு ஆக்சிடென்ட் ஆகியோ, கழுத்து நெரிக்கப்பட்டோ, அது தானா செத்துன்னு வச்சுக்கிடுங்க, அது நமக்கு ஹராம். இப்போ ஒரு ஆடோ மாடோ ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது, உயிர் இருக்குது, நாம் அதை எடுத்து என்ன செய்யறோம்? பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் அறுத்து சாப்பிட்டோம் வச்சுக்கிடுங்க, சொல்லி அறுத்துட்டோம் வச்சுக்கிடுங்க, நமக்கு அது என்ன செஞ்சிருது? ஹலால் ஆகிடுது. ஆனா அதே நேரத்துல அது அடிபட்டு அதுல செத்துட்டு வச்சுக்காது, அது மைத்தத்தாயிரும், தானா செத்ததுல ஆயிரும். அப்ப அல்லாஹ் சொல்றான், தானாக செத்தது, அதே போன்று பன்றியினுடைய இறைச்சி, அதே போல் ரத்தம், ஓட்டப்பட்ட ரத்தம், ஒரு ஆடு மாடு பறவைகள் அறுக்கும் பொழுது அதுல வரக்கூடிய ரத்தம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? ஹராமாக்கப்பட்டிருக்கு. ஒமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ், இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடப்பட்டவை, சப்தமிடப்பட்டவை, அது நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? ஹராமாக்கப்பட்டிருக்கு.
அப்ப உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட எந்த பிராணியா இருந்தாலும் ஹஜ்ஜு பிறனால நம்ம குர்பானி கொடுக்கறதுக்கு 3 பிராணிகள் தான், ஆடு மாடு ஒட்டகம். இதை தவிர வேறு எதுவும் நம்ம குர்பானி கொடுக்க தனி. நமக்கு உண்பதற்கு அனுமதிக்கப்பட்டது கோரைப்பல் இல்லாத எல்லா விலங்குகளும், அதே போன்று தன்னுடைய கால்களால் பிடித்து வேட்டையாடாத எல்லா பறவைகளும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, ஹலாலாக்கப்பட்டிருக்கு. நம்ம பறவைகளுக்கு ரொம்ப ஆய்வு செய்ய வேண்டியதில்லை. அந்த பறவை வந்து காகம் மாதிரி இப்படி காகம் கழுகுலாம் என்ன செய்யும், காலால் பிடிச்சு வேட்டையாடும். அப்ப எந்த பறவைகளுக்கெல்லாம் காலால் பிடித்து வேட்டையாடக்கூடிய கால் நகங்கள் இல்லையோ அந்த எல்லா பறவையும் நமக்கு என்னது, ஹலால். அப்ப எப்படி ஹலால் ஆகும்? ஹலால் என்ன இருக்கும்? நாம ஒரு வணக்கத்தை அந்த உயிரினத்தின் மீது நம்ம செய்யணும். என்ன வணக்கம்? அறுத்து பலியிடுதல் என்ற வணக்கம். அறுத்து பலியிடுதல்ங்கிற வணக்கத்தை செஞ்சா மட்டும்தான் அந்த உயிரினம் நமக்கு என்ன செய்யும், ஹலால் ஆகும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி அறுத்தா மட்டும்தான் அந்த உயிர் நமக்கு என்ன செய்யும், ஹலால் ஆகும். வேட்டையாடும் போது கூட பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி ஈட்டியை எரிஞ்சு அம்பு அடிச்சு அது போய் குத்தி அது செத்தாதான் நமக்கு அந்த பிராணி என்ன செய்யும், அந்த பறவையோ அந்த பிராணியோ நமக்கு என்ன செய்யும், ஹலால் ஆகும். அப்ப இந்த அறுத்து பலியிடுதல் என்பது ஒரு வணக்கம். நபியா சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிட்டவனை அல்லாஹ் என்ன செய்து விட்டான், சபித்து விட்டான். அறுத்து பலியிடுதல் அப்படின்னு சொல்லும் போது அது இஸ்லாம் ரொம்ப கவனமா சொல்லி காட்டுது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வமா ஸுபிஹ அலல் முஸ்பி, பலிபீடங்களில் அறுக்கப்பட்டவை ஹராம். வமா ஸுபிஹ அலல் முஸ்பி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம். பலிபீடங்களில் அறுக்கப்பட்டவை அதுவும் ஹராம், பலிபீடங்களுக்காக அறுக்கப்பட்டவை. பலிபீடங்களுக்காக அறுக்கப்பட்டவைன்னா என்ன? பலிபீடங்களுக்காக அறுக்கப்பட்டவன் சொன்னோம்னா, இப்போ ஒரு சிலைக்காண்டியோ சமாதிக்காண்டியோ இந்த துராப்தஜா கந்தூரி வந்துடுச்சு, சேகநாதர கந்தூரி வந்துன்னு வச்சுக்கிடுங்க, தெருக்கள் என்ன செய்வாங்க, ஏதாவது ஆடு மாட்டை அறுத்து அண்டாவை ஏற்றி அவங்க சமைச்சு எல்லாருக்கும் அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் டோக்கன் கொடுத்து சாப்பாடு கொடுப்பாங்க. இப்போ இவங்க அல்லாஹ் பேரை சொல்லி தான் அறுக்கிறாங்க. ஆனா யாருக்காண்டி அறுக்கிறாங்க? அந்த அறுத்தலின் மூலமாக யாருடைய நெருக்கத்தை தேடுகிறார்கள்? இறந்து போன ஒருவருடைய நெருக்கத்தை என்ன செய்யறாங்க, தேடுறாங்க. அப்போ அல்லாஹ்வுக்காக அறுத்தல் என்பது கருத்து என்ன சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நம்ம என்ன செய்யணும், தேடணும். அந்த செயலின் மூலமாக இறைவனுடைய நெருக்கம், அந்த இறைச்சியை நாம தான் சாப்பிட போறோம். அல்லாஹ் சொல்லானா இல்லையா, லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, அந்த பிராணிகளுடைய இரத்தங்களோ இறைச்சியை அல்லாஹ்வை அடைவதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளத்தில் உள்ள இறையச்சம் தான் யாரை அடைகிறது, அல்லாஹ்வை அடைகிறது. அப்ப அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுதல் என்பதுடைய அர்த்தம் 2 விஷயம். ஒண்ணு, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கணும். அந்த வணக்கத்தின் மூலமாக எந்த படைப்பினங்களுடைய திருப்தி என்ன செய்யக்கூடாது, நாடக்கூடாது. எந்த படைப்பினங்களுடைய திருப்தி என்ன செய்யக்கூடாது, நாடக்கூடாது. ஒரு 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 மன்னர் இருக்கிறாரு, மன்னருடைய திருப்தியை பெறணுங்கிறதுக்காண்டி அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி மன்னருக்காண்டி ஒருத்தர் மன்னர்கிட்ட நெருக்கத்தானே அறுக்கிறான்னு வச்சுக்கிடுங்க, அது வந்து ஒரு வகையில ஷிர்கா என்ன செஞ்சிடும், ஆயிரும். மக்கள் எல்லாம் தன்னை பாராட்டணுங்கிறதுக்காண்டி என்ன செய்யறாரு, மக்களுடைய நெருக்கத்தை பிறகு நம்ம ஹஜ்ஜு பண்ணாலை குர்பானி கொடுத்து எல்லாருமே நம்ம என்ன செய்யணும், இவர் வந்து நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்பதற்காக நம்ம என்ன செய்வோம், நிறைய மாடுகளா இருப்போம்னு சொல்லி ஒரு ஆள் என்ன செய்யறாரு, நிறைய மாட்டை அறுத்து மக்களுடைய நெருக்கத்தையான அதுக்கெல்லாம் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ்வுடைய பேர் சொல்லிதான் இருக்கிறாரு. ஆனா அவருடைய நோக்கம் என்ன ஆகுது, மக்களுடைய ஓப்பை பெற வேண்டும், மக்களுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக செஞ்சாருன்னா அந்த செயல் என்ன செஞ்சிடும், அது சின்ன ஷிர்க் ஆயிரும். அல்லாஹ் அல்லாதவங்களுடைய பேர் சொல்லி அறுத்தா அது வந்து பெரிய ஷிர்க் ஆயிரும். அதே ஒரு இறந்து போனவங்களுடைய அன்பை பெறுவதற்காக, நேசத்தை பெறுவதற்காக, நெருக்கத்தை பெறுவதற்காக அறுக்கும் பொழுது, சிலைகளுக்காக அறுக்கும் பொழுது அது என்ன செஞ்சிடும், பெரிய ஷிர்கா என்ன செஞ்சிடும், மாறி. அப்ப அதே போன்று சிலைகள் உள்ள இடத்திலையும் சமாதிகள் உள்ள இடத்திலையும் அறுத்தா கூட அந்த ஒரு ஒப்பீடு வந்துடும். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுத்தா கூட இஸ்லாம் தடுக்குது. நபியா நாயகம் காலத்துல வந்து ஒரு சஹாபி என்ன செய்றாரு, புவானா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதற்கு ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் புவானாங்கிற இடத்துல ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதற்கு நேர்த்தி செஞ்சிருக்கிறேன், அதை நான் அறுத்து பலியிடலாமா? அப்ப நபியா நாயகம் கேட்டாங்க, அங்க வந்து ஏதாவது சிலைகள் இருக்கிறதான்னு கேட்க அந்த இடத்துல. ஏன்னா சிலைகள் உள்ள இடத்துல, சமாதிகள் உள்ள இடத்துல நாம் அறுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுத்தாலும் என்ன ஒரு ஒப்பீடு வந்துடும், அந்த சிலைகளுடைய நெருக்கத்தை தேடக்கூடிய ஒப்பீடு உள்ளத்துல இல்லாட்டா கூட செயல் என்ன செஞ்சோம், பார்வையில் வந்துவிடும். இஸ்லாம் என்ன செய்யுது, லாத்து சல்லு இல் குபூர், கபரை நோக்கி தொழாதீர்கள் ஏன் இஸ்லாம் சொல்லுது? கபரை நோக்கி நாம தொழும் போது
நாம செய்யக்கூடிய ருக்கு அல்லாஹ்வுக்காகவே இருந்தாலும், நாம செய்யக்கூடிய சுஜூத் அல்லாஹ்வுக்காகவே இருந்தாலும், ஒரு பேச்சுக்கு நாம எதுக்கு முன்னாடி சஜ்தா செய்வோம்? கபருக்கு முன்னாடி செய்யும் போது அந்த கபரை வணங்குவது போன்ற ஒரு தோற்றம் என்ன செஞ்சிடும்? ஏற்பட்டுரும். அப்ப அது போன்ற அறுத்து படையிடக்கூடிய விஷயத்திலையும் சமாதிகள் உள்ள இடங்கள்ல, அது சிலைகள் உள்ள இடங்கள்ல சமாதிக்கு முன்னாடி வச்சு, சிலைக்கு முன்னாடி வச்சு நாம அறுக்கும் பொழுது அந்த சிலைகளுக்காக அறுக்கக்கூடிய ஒரு ஒப்பீடு வந்துடும். அப்ப இஸ்லாம் அதை என்ன செய்யறது? தடுக்கிறது. நாம் அறுத்து படையிடுகிற வணக்கத்தை செய்யும் போது யாருக்காக மட்டும்தான் செய்யணும்? அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும்தான் செய்ய வேண்டும். ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், உமது இறைவனுக்காகவே தொழுவீராக, உமது இறைவனுக்காகவே நோன்பு நோற்பீராக. அப்ப எல்லா வணக்கங்கள்லையும் இஹ்லாஸ் என்பது முக்கியம். இஹ்லாஸ் என்பது ரொம்ப முக்கியம். அதே போன்று இந்த இஹ்லாஸ் எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமோ அது போன்று எதுவும் முக்கியம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்த முறைப்படி செய்வது முக்கியம். நாம் ஒரு செயலை செய்யறோம், இஹ்லாஸா செய்யறோம் அல்லாஹ்வுக்காண்டி. ஒரு ஆளு இறந்து போன உம்மாக்காண்டி பாத்தியா ஓதுறாங்க வச்சுக்கிடுங்க. ஒரு அஜரத்தை கூட்டு வந்து சாம்பிராணியை போட்டு, உண்மையிலே அல்லாஹ் எங்க உம்மாக்கு எப்படியாவது நீ சொர்க்கத்தை கொடுத்துட்டு என்ன செய்யறாரு? சாம்பிராணியை அள்ளி அள்ளி போடுறாரு. அவர் உள்ளத்துல இஹ்லாஸ் தான் இருக்குது. என்ன இஹ்லாஸ்? உம்மா எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? சொர்க்கத்துக்கு போயிடணும். வாப்பை எப்படியாவது என்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போயிடணும். நல்லாப்ப எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும். மௌலூது ஆட்களை கூட மௌலூது ஓதுறாங்க. அவன் உள்ளத்துல வந்து படம் காட்டுறதுக்கு ஓதுற ஆட்கள் இருக்கிறாங்க. நஜாத்துக்காரன் வந்து மௌலூது காசு தர மாட்டான்னு சொல்லிட்டான், எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? மௌலூதை ஓதிடுவோன்னு சொல்லி படம் காட்டுவான். இவங்க அவன் உண்மையிலே மௌலூது மேல நம்பிக்கை கிடையாது. இவன் வந்து எதுக்காக செய்யலாம்? அதை வந்து ஒரு எதிர்ப்பு எண்ணத்துல செய்யலாம். உண்மையிலே ஒரு என்ன செய்யலாம்? நபிகள் நாயகம் பிறந்த நாள் விழா, நம்ம ரசூலாவை நம்ம நேசிக்கிறோம், ரசூலாவுடைய முகப்பத்தை பெறணும், அல்லாவுடைய முகப்பத்தை பெறணும், மௌலூது ஓதலாம் வச்சுக்கிடுங்க. அவனுடைய உள்ளத்துல என்ன இருக்குது? இறைவனுக்காக செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் உண்மையில இருக்குது. ஆனால் அந்த செயல் நபிகள் நாயகம் சொல்லி தந்த செயலா இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அப்ப அந்த செயல் எல்லாமே பாழாயும். இப்ப மௌலூது என்பது ரெண்டு விதத்தில் தப்பாகுது. ஒண்ணு என்ன, அல்ல நிறைய இணை வைப்பு கலந்திருக்கிறதுனால அதை ஒருவன் ஓதும் போது ஷிர்க்குங்கிற பாவத்துல விழுந்துடுறான். ரெண்டாவது, ஒரு பேச்சுக்கு இணை வைப்பே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அது நபிகள் சொல்லி தந்த ஒரு அமல் என்ன செய்யாது? கிடையாது. அப்போ ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இஹ்லாஸ் எப்படி முக்கியமோ அதே போன்று இரண்டாவது நிபந்தனை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்த முறைப்படி என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து, நாம் கட்டளையிடாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும். நபிகள் நாயகம் சொல்லி தராத முறையில் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கிடுங்க, அந்த செயல் யார்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது? அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப இந்த பாத்தியா ஓதுறது, மௌலூது ஓதுறது, கூட்டு துவா, இதே மாதிரி என்னென்ன காரியங்கள்லாம் பிதாவான காரியங்கள் இருக்குது, கூட்டு திக்குது, என்னென்ன காரியங்கள் எல்லாம் மார்க்கத்துக்கு எதிரான பிதாவான காரியங்கள் இருக்குதோ அந்த பிதாவான காரியங்கள்ல ஷிர்க் இருந்தா அந்த ஷிர்க்கை நரகத்துல கொண்டு போய் தள்ளிடும். அல்லாஹ் காப்பாற்றணும். ஷிர்க் இல்ல, மார்க்கத்துல அந்த மாதிரி ஒரு செயல் இல்லைன்னு வச்சுக்கிறேன். மேலாஜ் நோம்புன்னு வைக்கிறாங்க, அதுல என்ன ஷிர்க்? ஒரு ஷிர்க்குன்னு கிடையாது. ஆனா நபிகள் சொல்லி தந்திருக்கிறாங்களா மேலாஜ் நோம்புன்னு? சொல்லி தரல. பராத் நோம்புன்னு வைக்கிறாங்க, அதுல எந்த ஷிர்க்கும் கிடையாது. நபிகள் சொல்லி தந்திருக்கிறாங்களா? சொல்லி தரல. அப்போ ஒரு செயல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ரெண்டு விஷயம். ஒரு விஷயம் என்ன, அது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். இரண்டாவது, இறைவன் காட்டி தந்த முறைப்படி இருக்க வேண்டும். அப்ப ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், உமது இறைவனுக்காகவே தொழுவீராக, அவனுக்காகவே அறுத்து பலியிடுவீராக அப்படிங்கிற இந்த வசனத்துல வந்து இந்த வார்த்தையில ரெண்டுமே உள்ளடங்கியிருக்கு. என்ன உள்ளடங்கி இருக்குது? நம்ம இஹ்லாஸ அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், இறைவனுக்காகவே தொழுவீராக சொல்லி வரும்போது இறைவனுக்காகவே அறுத்து பலியிடுவீராக என்று வரும் பொழுது அந்த இறைவன் காட்டி தந்த முறைப்படிதான் செய்ய வேண்டும் என்ற கருத்தும் அது உள்ளடங்கி இருக்கு. மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கௌசருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? மறுமையில வந்து நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய கௌசர் தடாகத்துக்கும் இறைவனுக்காக இஹ்லாஸோடு இறைவன் காட்டி தந்த முறைப்படி தொழ வேண்டும், இறைவனுக்காக இஹ்லாஸோடு இறைவன் காட்டி தந்த முறைப்படி அறுத்து பலியிட வேண்டும். எல்லா வணக்கங்களுக்கும் இஹ்லாஸ் என்பது அடிப்படை, நபிகள் நாயகம் காட்டி தந்த முறைப்படி செய்ய வேண்டும் அடிப்படை. என்ன காரணம்? கௌசருக்கும் இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது? வணக்கங்களுக்கும் கௌசர் தடாகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌசர் தடாகத்தை போய் சொல்லி காட்டும் போது அதனுடைய தண்ணீர் இருக்கு பாருங்க, அஹ்லாமுல் அஸ்ல், பாலை விட அது சுவையானது. இன்னொரு அறிவிப்புல தேனில் கலந்த பாலை விட, பாலில் கலந்த தேனை விட சுவையானது, பனிக்கட்டியை விட வெண்மையானது. இன்னும் சில அறிவிப்புகள்ல பாலை விட அது வெண்மையானது.
அந்த கௌசர் தடாகத்துல உள்ள நறுமணம், கஸ்தூரி, மனமிக்க கஸ்தூரியை விட அது வந்து என்னது, ரொம்ப அற்புதமான நறுமணம் மிக்கது. அந்த கௌசர் தடாகத்துல உள்ள மண்ணு கூட அது எப்படி இருக்குமா, நறுமணமிக்க கஸ்தூரியை விட மனமிக்கதான் என்ன செய்ய இருக்கும். அந்த கௌசர் தடாகத்துல ரெண்டு புறமும் ஒரு துளை இடப்பட்ட முத்துக்களாலும் மரகதங்களாலும் அப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அந்த கௌசர் தடாகத்துடைய அகலம் என்ன, நபிகள் நாயகம் பல ஊரை சொல்றாங்க. சனாங்கிற ஊருக்கும் ஐலாங்கிற ஊருக்கும் மத்தியில உள்ள தொலைவு போன்று, மதீனாவிற்கும் ஐலாங்கிற ஊருக்கும் உள்ள தொலைவு போன்று பல ஊர்கள் சொல்லி காட்டுறாங்க. பொதுவாக நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க, அந்த கௌசல் தடாகத்துடைய அகலம் என்பது 1 மாத கால பயணத்துறை. 1 மாத காலம் நம்ம பயணம் பண்ணி போனா மட்டும்தான் எவ்வளவு தூரம் செல்வோமோ அவ்வளவு தூரம் அதனுடைய அகலம். அவ்வளவு அற்புதமான தடாகம். அந்த தடாகத்துல வந்து ஒரு தடவை தண்ணி குடிச்சிட்டோம் வச்சுக்கிடுங்க, ஒரே ஒரு தடவை அந்த தடாகத்துல தண்ணி குடிச்சிட்டோம் சொன்னோம்னா அதுக்கு பிறகு தாகம் என்பதே ஏற்படாது. அப்ப சொர்க்கத்துல போய் தண்ணி குடிக்க மாட்டோம்னா குடிப்போம், தாகத்துக்காண்டி குடிக்க மாட்டோம், டேஸ்டுக்காண்டி என்ன செய்வோம், குடிப்போம். கௌசர் தடாகத்துல ஒரு மூமின் தண்ணி குடிச்சிட்டாரு, சொர்க்கத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க, கௌசர் தடாகத்துல குடிச்சா தாகம் என்பது ஏற்படாது. அப்ப சொர்க்கத்துல போய் அவர் பானங்களை குடிப்பார். விதவிதமான பானங்கள் சொர்க்கத்தை இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம தாகத்துக்காண்டி மட்டுமா குடிக்கிறோம், எதுக்காண்டி குடிப்போம், சுவைக்காகவும் என்ன செய்வோம், குடிப்போம். சூப்பு குடிக்கிறோம், விதவிதமான ஜூஸுகள் குடிக்கிறோம், விதவிதமான குடிபானங்கள் குடிக்கிறோம். எல்லாத்துடைய நோக்கமும் தாகம் கிடையாது. அப்ப கௌசல் தடாகத்துல ஒரு தடவை நபிகள் நாயகத்திலுமே நம்ம நீர் வாங்கி குடிச்சிட்டோம்னு சொன்னோம்னா அதுக்கு பிறகு தாகம் என்பது என்ன செய்யாது, ஏற்படாது. அவ்வளவு அற்புதமான தண்ணீர் அது. அப்ப இந்த தடாகத்துல வந்து தடுக்கப்படுபவர்கள் யார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் கையில வந்து தடியை வச்சுக்கிட்டு நிற்பாங்களாம். வேற ஏதாவது உம்மத்து வந்து குடிக்க வந்தான்னு வச்சுக்கிடுங்க, அவங்கள அடிச்சு வெளியே போய் சொல்லிடுவாங்களாம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து யமன் வாசிகளுக்கு கௌசர் தடாகத்தை முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். யமன் வாசிகள் வரும்போது மற்றவங்களை அந்த கைத்தடியை வச்சு அடிச்சு போயிட்டு அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்களுடைய நல்ல பண்பின் காரணமாக யமன் வாசிகளுக்கு கௌசர் தடாகத்துல முன்னுரிமை கொடுக்கணும்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அந்த தடாகத்துல சில மனிதர்கள் வருவாங்க. அந்த மனிதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வாழ்ந்த சில மனிதர்களும் உள்ளடக்கம், நபிகள் நாயகம் தோழமை கொண்ட மனிதர்களும் உள்ளடக்கம். அதுபோன்று நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி உள்ள மக்களும் அதுல வருவாங்க. அப்ப சில மனிதர்கள் நபிகள் நாயகத்தை பார்க்க வரும்போது அவங்க தடுக்கப்படுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணி கொடுக்க ரெடி, ரசூலுல்லாஹ் கௌசர் தடாகத்தை மேட்டு போய் நிற்பாங்க. இவங்க கீழே இருந்து ஏறி மேல போகும்போது அவங்க தடுக்கப்பட்டு தூக்கி நரகத்துல வீசப்படுவாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள் சொல்லும் போது அங்க சொல்லப்படும், யா முஹம்மத் லா தத்ரி மா அஹதஸு பஅத், முகமது உமக்கு பிறகு நீங்க மௌத்தா நீங்க மரணித்த பிறகு இவங்க இஸ்லாம் என்ற பெயரில் எதையெல்லாம் புதிதாக உண்டாக்கினார்கள் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். இன்னமும் எர்தத்தூன அலா அத்பாரிஹிம் கஹ்கரா, இவர்கள் நீங்க மரணித்த பிறகு வந்த வழியே மதம் மாறி சென்றார்கள். இஸ்லாத்தின் பெயரால பிதாவான காரியங்களை உண்டாக்குறது எவ்வளவு பயங்கரமான பாவங்கள் சிந்திக்கணும். இந்த உலகத்தில் நம்ம நிறைய பிதாவான காரியங்களை நம்ம புரிஞ்சு கொள்றோம், அது யாருமே அதை வந்து ஒரு பெரிய பாவமா நினைக்கிறது கிடையாது. ஆனால் கௌசல் தடாகத்துல வந்து மஹ்ஷர் மைதானத்துல சூரியன் தலை உச்சியில் இருக்கும் பொழுது, பயங்கரமான தாகத்துல இருக்கும் பொழுது நமக்கு ஒருவனுக்கு விடக்கூடிய மிகப்பெரிய அடி இந்த பிதாவின் காரணமா என்ன செய்து ஏற்படுது. அப்ப பிதத்தை வந்து எவ்வளவு பெரிய ஒரு பாவம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நபியான சொல்லுவாங்க, சோஹக்கன் லிமன் கையற பாதி, எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை மாற்றியவர்களுக்கு நாசம்தான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, சொல்லுவாங்க. பிதத்தை உண்டாக்குறவங்களுக்கு உள்ள மிகப்பெரிய பேராபத்து இதுல என்ன செஞ்சிருது வந்தது. ரெண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு மக்பராவில் மையவாடு ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. பத்ரு போல உஹது போல கொல்லப்பட்ட சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த பக்கி என்ற பக்கீஉல் கர்கத் என்ற மையவாடு ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. அப்ப நிற்கும் போது நபிகள் நாயகம் அங்க போய் கபூர் ஜியாரத்துக்காண்டி போறாங்க. கபூர் ஜியாரத்தின் போது ஓதுற துவா, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன் இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிக்கும் நஸலுல்லாஹ லனா வ லக்கும் ஆஃபியா, இதை மட்டும் சொல்லி முடிச்சிடும். கபூர் வாசிகள் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்காக நம்ம என்ன செய்ய அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறோம், விரைவில் நாங்கள் உங்களை சந்திக்கவிருக்கிறோம் அப்படின்னு துவா ஓதிட்டு ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் வார்த்தை சொல்றாங்க, அண்ணா வதித்து கது ராயினா இஹ்வானனா, எங்களுடைய சகோதரர்களை
பார்ப்பதற்கு நாம் ஆசைப்படுகிறோம் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ இஹ்வான், அப்ப சஹாபா கேட்டாங்க, அல்லாஹ் தூதரே அல் அஸ்னா இஹ்வான், நாங்கள்லாம் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா? அப்ப நபியா சொன்னாங்க, அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் என்னுடைய தோழர்கள். தோழர்கள்னா சமகாலத்துல வாழக்கூடியவங்க. இன்னமல் மூமினூன இஹ்வான் சொன்னோம்னா கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மூமின்கள் எல்லாமே யாருதான்? சகோதரர்கள் தான். நம்ம காலத்துல முந்தி இருக்கிறோம், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மூமின்களும் நமது சகோதரர்கள் தான். அப்ப நபியான சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்க எல்லாம் எங்களுடைய தோழர்கள். தோழர்கள்னா யாரு? சமகாலத்துல நண்பர்களா இருக்கக்கூடியவங்க யாரு? தோழர்கள். ஆனா நம்முடைய சகோதரர்கள் என்பவர்கள் அவங்க நம்ம தான் உலகத்தை செய்யறாங்க, வர இருக்கிறாங்க. அப்போ நபி சஹாபாக்கள் கேட்கிறாங்க, உங்களுடைய சகோதரரை நீங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்க மறுமை நாள்ல? இந்த கௌசர் தடாகத்துல இருக்கும்போது ரசூலுல்லாஹ் தன்னுடைய உம்மத்துக்கு நீர் கொடுப்பாங்களே, உங்களுடைய சகோதரிகளை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? அப்ப நபியான சொன்ன சஹாபாக்களை கேட்டாங்க, ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு குதிரை இருக்கு, அந்த குதிரைக்கு வந்து முகமும் காதுகளும் என்ன செய்யுது? வெண்மையா இருக்கு. அப்போ கருப்பு குதிரைகள் உள்ள ஒரு மந்தையில வந்து ஒரே ஒரு குதிரை மட்டும் முகமும் காதுகளும் வெள்ளையா இருந்தா அவர் தன்னுடைய குதிரையை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? ஈஸியான செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். எல்லாமே கருப்பு குதிரைகள், அதுல ஒரே ஒரு குதிரைக்கு மட்டும் முகமும் காதும் வெள்ளையா இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்க, அதை ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? இல்லைங்களா? அத மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை எப்படி கண்டுபிடிப்பாங்க? நாம தொழுகைக்காண்டி ஒது செய்யற பாருங்க, இந்த ஒது செய்த உறுப்புகள் மறுமை நாள்ல உர்ரம் முஹஜ்ஜலீன், அவனுடைய முகமும் அவங்களுடைய உடல் உறுப்புகள், முகம், கைகால், அது போன்ற கால்கள், இதெல்லாம் என்ன செய்யும்? அப்படியே பிரகாசமா இருக்கும். அப்போ எல்லா நபிமாருடைய சமுதாயம் நிற்கும் போது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவங்களுடைய தடாகம் இருக்கும். ரசூலுல்லாஹ் தன்னுடைய உம்மத்தை எப்படி கண்டுபிடிப்பாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு மட்டும் தொழுவதினால் அவங்களுடைய முகம், அல்லாஹ்வுக்காக நாம தொழும் போது, தொழுகை எப்ப ஏற்றுக்கொள்ளப்படும்? காட்டுறதுக்காண்டி, படம் காட்டுறதுக்கான தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அது வந்து முகஸ்துதி ஆயும். முகஸ்துதி என்பது அமல்களை என்ன செய்து விடும்? அழித்து விடும். அப்போ அல்லாஹ்வுக்காக நாம தொழுகிறோம், அந்த தொழுகைக்காண்டி உழு செய்யும் போது முகங்கள், கைகால் எல்லாம் பிரகாசமா இருக்கும் போது ஈஸியா என்னுடைய உம்மத்தை செய்து கண்டுபிடித்து விடுவேன். அதை வைத்து ரசூலுல்லாஹ் செய்றாங்க, அந்த உம்மத்துக்கு வந்து நான் கௌசர் தடாகத்தை நீர் போட்டுவேன். அப்போ கௌசர் தடாகத்தை நீர் இறந்துறதுக்கு ரெண்டு விஷயம் நம்ம ஹதீஸ்ல தெளிவாகும். ஒண்ணு என்ன? நாம அல்லாஹ்வுக்காக தொழுகையாளிகளா இருந்திருக்கணும். இஹ்லாஸான முறையில நம்முடைய எல்லா வணக்கங்களையும், அதில் குறிப்பா தொழுகையை வந்து நம்ம அல்லாஹ்வுக்காக செய்யும் போது, தொழுகைக்காக நம்ம ஒழு செய்யறோம், அந்த தொழுகை இஹ்லாஸான முறையில் அமையும் போது நமக்கு மறுமையில பிரகாசம் கிடைக்கிறது. அதை வச்சு ரசூலுல்லாஹ் கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டாவது, விதஆவான காரியங்களை வெறுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப இந்த ரெண்டும் தான் நமக்கு கௌசர் தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். கௌசர் தடாகம் நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிறான், ஆனா நமக்கு நற்செய்தி. நாம எப்படி அதை அடைய முடியும்? அல்லாஹ்வுக்காக வணக்கங்களை செய்தால் அல்லாஹ்வும் இஹ்லாஸான அல்லாஹ்வுக்காக செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த முறைப்படி என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அது அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னா அஅதைனாக அல் கௌசர், நபியே உமக்கு நாம் கௌசர் என்ற ஏராளமான நன்மைகள் இந்த உலகத்துல, மறுமையில கௌசர் தடாகத்தை நாம் உமக்கு கொடுத்திருக்கின்றோம். எனவே ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உமது இறைவனுக்காகவே தொழுவீராக, அவனுக்காகவே அறுத்துப்படுகிறீர்கள். எந்த வணக்கமா இருந்தாலும் தொழுகை, அறுத்து பலியிடுதல், இது போன்ற எந்த வணக்கமா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக மட்டும் இஹ்லாஸான முறையில் என்ன செய்யுங்க. இறைவன் அல்லாதவர்களுக்காக நீங்க வந்து அதுல முகஸ்துதியை கலந்து என்ன செஞ்சிடாதீங்க. அதே போன்று அந்த இஹ்லாஸான அந்த தொழுகையை நாம் தொழும் பொழுதுதான் மறுமையில நம்முடைய முகம், கைகால் எல்லாம் என்ன செய்யும்? பிரகாசமாக இருக்கும். இதை வைத்துத்தான் ஒரு நம்முடைய ஈமான், நாம வந்து மூமின்கள் சேர்றோம் நபியானா அதை வச்சு என்ன செய்யறாங்க? கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் ஷானியக்க ஹோல் அபுத்தர், இந்த வசனத்துடைய வழக்கத்தை நாம் நினைச்சோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் நாம் அதை விரிவாக பார்ப்போம். வாஹத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.